30 கிராம் ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு குட்டி டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 30 ml தண்ணியில் 30 கிராம் வெல்லத்தை இடித்து சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லத்தில் ஜென்ரலாக கொஞ்சம் மண் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வடிகட்டிக்கோங்க. பொடிச்சு வச்ச ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப்பு இல்லைனா 25 கிராம் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு இல்லைனா 15 கிராம் இடித்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண ரவை ஊறி கொஞ்சம் பொலன்னு ஆகும். கடைசியாக ஒரே டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடும். ஒரு கரண்டி எடுத்து சூடான எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான புசு புசுன்னு அப்பம் ரெடி. கிட்டிமா, புசு புசுன்னு அப்பம் பார்த்தியா?